ஃப்ரெண்ட்ஸ், கிராமப்புற வங்கியில தான் வந்து பாருங்க, ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க, ஒரு 108 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 21 அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நபார்ட் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 21 அக்டோபர் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு 21 அக்டோபர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் தான். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க எப்ப இருக்கும்னா, உங்களுக்கு 21 நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இதில ஸ்டேட் வைஸா குடுத்துருப்பாங்க. அதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 5 வேக்கன்சி இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 108 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலயுமே உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ ஏஜ் லிமிட் வந்து இங்க கீழ குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இதிலேயே இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும், 13 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க, உங்களுக்கு 15 இயர்ஸ் வரைக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி விடோஸு, டெஸ்டிடியூட் விடோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க மினிமம் வந்து பாருங்க 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10த் மட்டும் நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கேண்டிடேட் ஷுட் பி அன் அண்டர் கிராஜுவேட் ஆஸ் ஆன் ஸோ 1/10/2024ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து 1/10/2024க்குள்ளார நீங்க வந்து யுஜி டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் டிகிரியோ இல்லன்னா வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்க ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க எலிஜிபிள் கிடையாது. 10த் முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க யுஜி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, 1/10/2024க்கு முன்னாடி நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க 120 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 120 மார்க் வந்து இருக்கும். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமா வந்து எழுத, படிக்க, பேசலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனா 1/4ல வந்து மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ரூ. 50 நீங்க பே பண்ணா போதும். மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூ. 450, இன்டிமேஷன் சார்ஜஸ் ரூ. 50, டோட்டலா ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஒரு ஸ்டேட்லயும் உங்களுக்கு வந்து அந்தந்த சிட்டி வைஸா குடுத்துருப்பாங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில நியர் பை இருக்கக்கூடிய சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பேசிக் பே வந்து ரூ. 10,940 குடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது டியர்னன்ஸ் அலவன்ஸ், லோக்கல் கம்பல்சேட்டரி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸோ கிரேட் அலவன்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்ஸிமேட்டா ரூ. 35,000 வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 10த் குவாலிஃபிகேஷன் தான். ஆனா வந்து உங்களுக்கு சேலரி வந்து ரூ. 35,000 வந்து பெர் மந்த்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க nabard.org இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதில ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும்,
ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாருங்க. இங்க ஒன் பை ஒன்னா இங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது உங்களோட ஃபோட்டோலருந்து, சிக்னேச்சர்லருந்து, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன்லருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் இந்த மாரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அட்டாச் பண்ணணும் எல்லாமே இங்க வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி ஃபீஸ் பேமெண்ட்லருந்து எல்லாமே நீங்க பே பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.